திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயத்தில் காவல் நிலையம் அருகே நிறுத்தி வைக்கப்பட்ட கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சீனிவாசன். வணக்கம் சீனிவாசன், இந்த தீ விபத்துக்கான காரணமாக என்ன சொல்லப்படுகிறது? தற்போது தீ முற்றிலுமாக அணைக்கப்பட்டு விட்டதா? அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்கள். நிச்சயமாக திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த மிட்டூர் பகுதியை சேர்ந்தவர் கந்தன். இவர் வீட்டிற்கு பொருட்களை வாங்குவதற்காக தனது குடும்பத்தினருடன் காரில் அழைத்துக் கொண்டு ஆலங்காயம் பகுதிக்கு வந்துள்ளார். அப்போது ஆலங்காயம் காவல் நிலையம் அருகில் உள்ள ஒரு கடையின் முன்பு காரை நிறுத்திவிட்டு தனது குடும்பத்தினரை கீழே இறக்கிவிட்டு பின்னர் காரை திருப்பி கொண்டு வருவதற்காக சென்றுள்ளார். மீண்டும் அந்த கடை அருகே வந்து காரை நிறுத்திய போது திடீரென காரில் புகை வந்துள்ளது. உடனடியாக கந்தன் காரை விட்டு கீழே இறங்கியுள்ளார். அப்போது கார் மளமளவென தீப்பிடித்து எரிய தொடங்கியது. இதை பார்த்த போலீசார் உடனடியாக தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கொடுத்து தீயணைப்பு துறையினரை வரவழைத்துள்ளனர். உடனடியாக அங்கு வந்த தீயணைப்பு துறையினர் போலீசாரின் உதவியுடன் அந்த சாதுரியமாக செயல்பட்டு அந்த காரில் ஏற்பட்ட தீயை உடனடியாக அணைத்தனர். காரில் தீ பற்றி எரிந்த போது காரில் யாரும் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் ஏசியில் புகை வந்ததால் கார் தீப்பிடித்து எரிந்திருக்கலாம் என்று கூறப்பட்டு வருகிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சீனிவாசன். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.